நீலகிரி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மூடுபனி மற்றும் மிதமான மழை பெய்தது. இதனால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் வைகை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் நின்றுள்ளது. நேற்று காலை வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 47 கன அடியாக இருந்த சூழலில் தற்போது நீர்வரத்து முற்றிலும் நின்று போனது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 47.67 அடியாக உள்ளது. தேனி, மதுரை மாவட்ட குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 69 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட சுமார் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை சீர்காழி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஆலங்காடு கிராமத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் அவ்வழியாக வந்த கார் நிற்காமல் சென்றுள்ளது. உடனடியாக அவர்களை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து காரை சோதனை செய்ததில் 2200 மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். விருதுநகரில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 39 பேர் படுகாயமடைந்தனர். கோவையிலிருந்து கோவில்பட்டி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது வச்சக்காரப்பட்டிக்கு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தில் மோதி அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 7 குழந்தைகள் உட்பட 39 பேர் காயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திற்கு அருகே இரும்பு கம்பியில் துணியை காய வைத்த கணவர் மீது மின்சாரம் தாக்கிய நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற மனைவி மீதும் மின்சாரம் தாக்கியது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக இருவரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் புதுச்சேரி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. பாண்டவர் மங்கலம் ஹாக்கி மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக போட்டி நடைபெற்று வந்தது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 21 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் புதுச்சேரி வாரியர் அணியும் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் அணியும் மோதிக்கொண்டன. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் புதுச்சேரி அணி வெற்றி பெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வறண்டு கிடக்கும் செம்மலை ஏரியை தூர்வாரி தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக செம்மலை ஏரிக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போனது. இந்நிலையில் ஏரி மேய்ச்சல் நிலமாகவும் விளையாட்டு மைதானமாகவும் மாறி வருகிறது. மேலும் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தண்ணீர் குழாய் உடைந்து சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளத்தை விரைந்து சரி செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. பெரியபாளையம் அருகே சாலை நடுவே 3 அடி அகலத்தில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து சுமார் 43,20,000 ரூபாய் மதிப்பிலான 80 சவரன் தங்க நகைகள், 4,73,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்காயம் பெத்தூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசன் வீட்டை பூட்டிவிட்டு கடந்த 6ஆம் தேதி குடும்பத்தோடு கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். இதனையடுத்து வீடு திரும்பிய அவர் வீட்டின் கதவை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத நபர் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு
நோயாளிகளுக்கு உதவியாக வரும் நபர்கள் இரவு தூங்கும்போது செல்போன்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதேபோல இடையூரைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் செல்போன் காணாமல் போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்நிலையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் மிதந்த இளைஞரை காப்பாற்றும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த சம்பவம் தங்களின் கவனத்திற்கு வரவில்லை என்றும் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான குமுளி, தேக்கடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக முல்லை பெரியாறு அணை பகுதியில் 24 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 724 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 119 அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து தமிழக குடிநீருக்காக வினாடிக்கு 100 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் வைகை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் நின்றுள்ளது. நேற்று காலை வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 47 கனஅடியாக இருந்த சூழலில் தற்போது நீர்வரத்து முற்றிலும் நின்று போனது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 47.67 அடியாக உள்ளது. தேனி, மதுரை மாவட்ட குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 69 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நாகையில் 25 மீனவ கிராமங்களில் உள்ள 3000 ஃபைபர் படகுகளை மீன்வளத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாகை துறைமுகம், நம்பியார் நகர், கல்லார், சாமந்தான்பேட்டை உள்ளிட்ட 25 கிராமங்களில் உள்ள ஃபைபர் படகுகளில் பதிவுச் சான்று, மீன்பிடி உரிமம் ஆகியவை உள்ளதா எனவும், பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத படகுகளை மீன்வளத்துறையினர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் காரணமாக 3000 ஃபைபர் படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விருதுநகரில் அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 38 பேர் படுகாயமடைந்தனர். கோவையில் இருந்து கோவில்பட்டி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது வச்சக்காரப்பட்டி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தில் மோதி அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் புவனேஸ்வர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. வைகாசி மாத கோயில் திருவிழாக்கள் முடிவடைந்து உள்ளதால் இறைச்சி ஆடுகளின் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. வளர்ப்பு ஆடுகள் 8000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரை விற்பனையானது. நீலகிரி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மூடுபனி மற்றும் மிதமான மழை பெய்தது. இதனால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரி ஸ்ரீமத் சீதளாதேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி வந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இளங்கலை கால்நடை மருத்துவ படிப்பிற்கு இம்மாதம் 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வகுமார் தெரிவித்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தை திறந்து வைத்த பிறகு புதிய தலைமுறைக்கு இவ்வாறு பேட்டியளித்தார். இதுவரை கிட்டத்தட்ட 7500 அப்ளிகேஷன் வந்திருக்கு. பிவிஎஸ்சிக்கும் பிடெக்குக்கும்
இந்த முறை வந்து மாணவர்கள்லாம் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது உயிரியல் பயாலஜியில் 100 மதிப்பெண்களும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் 50-50 மொத்தம் 200 மார்க்கு கட் ஆஃப் எடுத்து அதிலிருந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த வருடம் மொத்தம் பிவிஎஸ் டிஹெச்சுக்கு மொத்தமாக 660 இடங்கள். அதில் கிட்டத்தட்ட 600 இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 60 இடங்கள் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படும் ஒன்றிய அரசோட பிரதிநிதித்துவத்துக்கு போயிடும். மீதி உள்ள 600 இடங்கள் இங்கே. இந்த வருஷம் வந்து தேனி கல்லூரியிலையும் உடுமலைப்பேட்டை கல்லூரியிலாம் 100 சீட் 80 சீட் ஆக்கியிருக்கிறோம். நாகர்கோவிலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். காலையில் வந்து பார்க்கும்போது வாகனம் காணாமல் போயுள்ளது. உடனடியாக வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 3 இளைஞர்கள் சேர்ந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இந்த காட்சியை வைத்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் நச்சுத்தன்மை உடைய கழிவுநீர் கலந்து வரும் நிலையில் கெலவரப்பள்ளி அணையை நதிநீர் ஆணைய தலைவர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதிகளிலிருந்து வெளியேறும் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து சேர்கிறது. அணையிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த நீரால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து மத்திய நதிநீர் ஆணைய தலைவர் குஷ்விண்டர் வதிரா தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டது. ஆய்வை தொடர்ந்து பேசிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 235 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. சூரம்பட்டு அருகே என்ஜிஓ காலனியில் ஆடிட்டர் சுப்பிரமணி என்பவர் வசித்து வருகிறார். நேற்று தேனியில் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் வீட்டின் சுற்றுப்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். பின்பு மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பீரோவில் இருந்த 235 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனை வைத்து காவல்துறையினர் கொள்ளையனை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். ஊருக்குள் சுற்றித் திரிந்த கரடி கூண்டில் சிக்கியதை தொடர்ந்து அதை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனத்துறையினர் பத்திரமாக விடுவித்தனர். நெல்லை மாவட்டம் கடையம் வனச்சரகம் ஆம்பூர் பீட்டிற்கு உட்பட்ட கருத்தப்பிள்ளையூர் பகுதியில் இரவு முழுவதும் கரடி சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வனச்சரக அலுவலர் தலைமையில் அப்பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது. அதில் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி ஒன்று சிக்கியது. இந்நிலையில் அந்த கரடியை பத்திரமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முண்டந்துறை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் விடுவித்தனர். ஆசிய நாடுகளுக்கான கராத்தே போட்டியில் தங்கம் வென்று சென்னை திரும்பிய தமிழக மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி விளையாட்டு அரங்கில் 3 நாட்களாக நடைபெற்ற ஆசிய கராத்தே போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தருணேஸ்வரன், ஷாம் பிரசாத், ரேணுஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியா, நேபாளம், இலங்கை, மலேசியா உள்ளிட்ட 400 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் அசத்தலாக விளையாடிய தமிழக மாணவர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதன் மூலம் சர்வதேச கராத்தே போட்டியில் பங்கேற்க தமிழக மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர்.
வடமாநிலங்களில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா இரவில் நடத்தப்பட்டது. 2014-2019 ஆண்டுகளில் மோடியின் பதவியேற்பு விழாவின் போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக விருந்தினர்கள் கூறியிருந்தனர். அதன் காரணமாகவே இம்முறை இரவு நேரத்தில் பதவியேற்பு விழா நடத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பதவியேற்பு விழா நடந்த குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் தண்ணீரை தெளிக்கக்கூடிய ராட்சத மின்விசிறிகள், ஏர் கூலர்கள் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் விருந்தினர்களுக்காக குளிர்பானங்கள், குடிநீர் உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் சுமார் 10,000 பேர் பங்கேற்றதால் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. பிரதமர் மோடிக்கு முன்னதாக அடல் பிகாரி வாஜ்பாயின் பதவியேற்பு விழாவும் குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு உள்ள திறந்தவெளி பூங்காவில் நடைபெற்றது நினைவு கூறத்தக்கது. பிரதமர் மோடியுடன் 71 அமைச்சர்கள் பதவியேற்கும் போதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 144 முறை எழுந்து அமர்ந்துள்ளார். பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த அவர் 30 மத்திய அமைச்சர்கள் மற்றும் 41 இணை அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஒவ்வொருவரும் பதவியேற்கும் போதும் எழுந்து அமர்ந்த அவர் பதவியேற்ற பிறகு அமைச்சர்கள் நன்றி தெரிவித்த போதும் எழுந்து அமர்ந்தார். இதேபோல் பிரதமர் அமித்ஷா உள்ளிட்டோரும் 70 முறைக்கு மேல் எழுந்து புதிய அமைச்சர்களின் நன்றியை ஏற்றுக்கொண்டனர். புதிய அமைச்சர்களாக பதவியேற்றதில் 5 முன்னாள் முதலமைச்சர்களும் அடங்குவர். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், கர்நாடகாவின் குமாரசாமி, ஹரியானாவின் மனோகர்லால் கட்டார், பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி, அசாம் முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மூளையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்மலை பகுதிகளான மச்சூர், வடகரைப்பாறை, மூளையாறு கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதிகளில் இருக்கும் சிற்றோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அந்த நீர் பெருக்கெடுத்து கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் அமைந்துள்ள மூளையாறு அருவி பகுதியில் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரித்து வருகிறது. வத்தலகுண்டு சாலை வழியாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவியை கண்டு ரசித்து செல்கின்றனர். தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் 2வது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்தபோது அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கரை கைது செய்தனர். இந்த வழக்கில் 3வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சவுக்கு சங்கர் 2வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி செங்கமலச்செல்வன் முன் விசாரணைக்கு வர உள்ளது. ஏற்கனவே ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் திடீரென வாபஸ் பெற்றிருந்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஒரு அணிக்கு எதிராக அதிக வெற்றியை பதிவு செய்த அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. நியூயார்க் நகரில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலகக்கோப்பை T20 தொடரில் 7 முறை பாகிஸ்தானை வீழ்த்தி அதிக வெற்றியை பதிவு செய்த அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது. அதேபோல் வங்கதேசத்தை 6 முறை வீழ்த்தி பாகிஸ்தானும், மேற்கிந்திய தீவுகளை 6 முறை வீழ்த்தி இலங்கையும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உலகக்கோப்பை தொடரில் குறைந்த இலக்கு கொண்ட போட்டியில் எதிரணியை சுருட்டியதில் இலங்கையுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2014ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் 120 என்ற இலக்கு நிர்ணயித்த இலங்கை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தற்போது 120 இலக்கு நிர்ணயித்த இந்தியா 6 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளது. குறைந்த இலக்கு நிர்ணயித்து எதிரணியை இந்தியா வீழ்த்தியதிலும் இப்போட்டி முதலிடம் பிடித்துள்ளது. முன்னதாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் 126 என்ற இலக்கை எட்டவிடாமல் அந்த அணியை இந்தியா வீழ்த்தியிருக்கிறது.